ஹெவன் மேரேஜ் சென்டர். கல்யாணங்களை சொர்க்கத்தில் நிச்சயம் பண்ணுறாங்களாம். இதை வச்சு தானா? கவலையே படாதீங்க, நீங்க நினைச்ச மாதிரி வரன் நல்லபடியா அமையும். ரொம்ப நன்றிங்க சார். வாங்க. வாங்க சார், உட்காருங்க. உங்களுக்கு என்ன வேணும்? பிலோ 25, ஆனால் 20க்கு மேலே இருக்கலாம். ஸ்லிம், ஃபேர், இந்தியன் கலராக இருந்தால் ஓகே. ஒரு 5 feet 3, 5 feet 4 inches ஹைட் கரெக்டாக இருக்கும். எஜுகேட்டடாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட். என்ஆர்ஐ இருந்தால் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். என்ன இப்படி பார்க்குறீங்க? மொத்தத்தில் பொண்ணு பச்சை கிளி மாதிரி இருக்கணும். ஓகே, எங்க லெவல்ல ஸ்டேட்டஸ் இருக்கணும், அது முக்கியம். இந்த சொத்தையெல்லாம் வேணாம். சார் நீங்க யாருன்னு? சார் நீங்களா? சார் உங்க இண்டஸ்ட்ரீஸ்ல எங்க அண்ணன் பையன் கூட வேலை பார்க்கறேன் சார். கொஞ்சம் இருக்கு சார். சார் பொழுதுபோக்குக்காக கூட வந்து இங்க சில பேர் போட்டோ கேக்குறாங்க சார். அதனாலதான் சார் நீங்க யாருன்னு கேட்டேன். சார் இந்த பொண்ணோட போட்டோ பாருங்க. பேரு சித்ரா சார். ஒரே பொண்ணு, கனடாவிலேயே செட்டில் ஆயிட்டாங்க. அப்பா அம்மா பொண்ணு 3 பேர் இப்ப இந்தியா வந்திருக்காங்க. 40 நாள் இங்க தங்கி இருக்க போறாங்க. அதுக்குள்ள மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிஞ்சா மாப்பிள்ளைய அங்கேயே கூட்டிட்டு போறதா இருக்காங்க. அப்படியா? ஆமா சார். இந்தாங்க சார் அந்த பொண்ணோட ஜாதகம். எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு. இதுக்கு உங்களுக்கு ஏதாவது சார்ஜ் கொடுக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார். வரேன் அமையிட்டோம், அப்புறம் பாத்துக்கலாம். ரொம்ப சந்தோஷம், வரேன். வாங்க சார். ஓ அப்படியா? தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன். ஓகே, நான் பாத்துக்கிறேன். அம்மா. என்னடா? அம்மா இங்க வாங்கம்மா. என்னப்பா? பச்சை கிளி மாதிரி பொண்ணு வேணுமா? நீங்க என்ன கருப்பாவா இருக்கீங்க? படிச்சவளா வசதியா ஒரு பொண்ணு வேணுமா? இல்ல நான் தெரியாம கேக்குறேன். உங்க அப்பா உங்களை இங்க அமுச்சு வைக்கும் போது வெறும் கையோட அமுச்சு வச்சாரு. டேய், நீயா பழம்னா எப்படி? எனக்கு ஒண்ணு புரியலையே. எனக்கு வர கோவத்துக்கு அந்த ஆள் அப்படியே ஃபுட்பால் ஆடணும் போல இருக்கு. யார பத்தி இங்க சொல்லிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. உன் புருஷனுக்கு புதுசு புதுசா அப்படியே ஆசை பொங்கிட்டு வருது. என்னடா சொல்ற? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மேரேஜ் சென்டர் வச்சிருக்காருமா. அங்க அப்பா போய் கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டிருக்காரு. அந்த மேரேஜ் சென்டருக்காரும் நானும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது அப்பாவுக்கு தெரியாது போல. உன் புருஷனுக்கு புது மாப்பிள்ள ஆசை வந்திருக்கு. இந்த மனுஷனுக்கு புத்தி எப்ப எப்படி போகும்னு சொல்லவே முடியாதுடா. அவர் பெரிய இந்த கேரக்டர், அதை இவங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க. நல்ல ஆள் இந்த மனுஷன். ச்சே, அவர் நினைச்சாலே. ரம்யா, செக்அப் போகணும்னு சொன்னேன்ல, சீக்கிரம் கிளம்பு. அம்மா நீங்களும் கொஞ்சம் வாங்க. நான் உங்க 2 பேத்தையும் ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ணிட்டு ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். கிளம்புங்க. சரி ரம்யா, அந்த மருந்து செட்டியை எடுத்துக்கிட்டு ரிப்போர்ட்டையும் எடுத்துட்டு கிளம்பு. மாணிக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். அர்ஜுன் எங்க? அங்க இருக்காரு. அர்ஜுன், என்ஜின் நம்பர்லாம் கரெக்டாக நோட் பண்ணுங்க. எப்படி இருக்கீங்க? சாரி, இந்த நிலைமையில உங்களை இந்த கேள்வி கேட்கக்கூடாது தான். ஏ? இல்லை, டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் நல்லா விசாரிக்கிறது தப்பு இல்லையா? அர்ஜுன், சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்க, டிஸ்மிஸ் பண்ணல. உண்மை ஓய்வு எடுக்கலாம், ஆனா உறங்காது. அதை விடுங்க அர்ஜுன். நான் இப்ப லீவ்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன். அது உங்க பெரிய மனசு சார். இருந்தாலும் ஒரு சின்சியர் ஆஃபீஸருக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொஞ்சம் அதிகம் தான். அர்ஜுன்,
தண்டனையை பத்தி நான் கவலைப்படல. என் மனசாட்சியை பொறுத்த வரைக்கும் நான் சுத்தமா தான் இருக்கேன். நான் தப்பு செஞ்சிருந்தா தானே என் மனசு உறுத்தும், நிம்மதியா தூங்க முடியாது. இப்போ நான் படுத்தவனே நிம்மதியா தூங்கிடுறேன். அதை விட வேற என்ன வேணும் அர்ஜுன்? உண்மையிலே உங்களை மாதிரி ஒருத்தரோட பழகிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். அர்ஜுன், நான் இப்ப கேட்க வந்ததே ராமகிருஷ்ணனோட பாடிய கந்துவட்டிக்காரன் வாங்கிட்டு போயிட்டானாமே. ஆமா, ஆனா அதுல கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய தில்லுமுள்ளு இருக்கு சார். ராமகிருஷ்ணன் அவன் ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டானா, அதனால அவனுக்கு அவரை பத்தி எல்லாமே தெரியுமா. அவருக்கு மனநல சரியில்லை, தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு என்னெல்லாமோ நாடகம் ஆடி போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் வாங்கிட்டான் சார். என் கண்ணு முன்னாடியே அவர் பாடி எடுத்துட்டு போனான். அர்ஜுன், போஸ்ட்மார்ட்டத்துல அது தற்கொலைன்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்களா? ஆமா சார். கந்துவட்டிக்காரன் ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்திருக்கான். ராமகிருஷ்ணனை கொலை செஞ்சுட்டு அதை தற்கொலைன்னு மாத்தி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ராமகிருஷ்ணனே தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவனை தூண்டி விட்டுருக்கலாம். ஆனா கந்துவட்டிக்காரன் இந்த அளவுக்கு பண்ணுவானான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை வேற யாரையாவது ஆள் வச்சு அவனை கொலை பண்ணிருக்கலாமோன்னு நான் சந்தேகப்படுறேன். அவன் அவரை கொலை பண்றதா இன்னைக்கோ பண்ணிருக்கலாம் சார். சாந்திக்காவும் இதே சந்தேகம் தான் இருக்கு. இல்ல அர்ஜுன், ராமகிருஷ்ணனுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. அந்த உண்மையை போன் பண்ணி சாந்தி கிட்ட சொல்றப்பதான் அவன் கொலை பண்ணப்பட்டிருக்கணும். ஒரு விஷயம், கொலைகாரன் கொலை பண்றப்ப தனக்கே தெரியாம ஆதாரமா எதையாவது ஒரு துருப்பை விட்டுட்டு போவான். அதுதான் போலீஸுக்கு நம்பிக்கை. பாப்போம். ஜேசி மட்டும் என் கையை கட்டி போடலைன்னா நான் இன்னும் தீவிரமா இறங்கி இருப்பேன். இப்ப நம்ம என்ன சார் செய்யணும்? கந்துவட்டிக்காரன் பின்னால யார் யார் இருக்காங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். ரம்யா, நீ போய் டாக்டரை பார்த்து செக்அப் பண்ணிக்கோ. அம்மா உன் கூடவே இருப்பாங்க. உனக்கு டாக்டர் கொடுத்த அப்பாயின்மெண்ட் முடிய இன்னும் ½ அன் ஹவர் இருக்கு. நான் அதுக்குள்ள கரெக்டா வந்துடுவேன். டேய், உமாவுக்கும் ஷியாமுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாதா? சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்களா? அம்மா சொன்னா அவங்க கேட்பாங்கம்மா. ஆனா எனக்கு தாம்மா சொல்ல பிடிக்கல. இது யூசுவலா மாசம் மாசம் லேடி டாக்டர்கிட்ட வர செக்அப் தானே. இதுல நான் இருந்து என்ன பண்ண போறேன்? சரி, நீங்க கிளம்புங்க, போய் வேலையை பாருங்க. டாக்டர் கிட்ட செக்அப் முடிஞ்சதும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். தேங்க்யூ ரம்யா. நீ செக்அப் முடிஞ்சது எனக்கு ஃபோன் பண்ணு. நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே? அம்மா, ரம்யாவை கொஞ்சம் பாத்துக்கங்கம்மா. போடா, இத நீ சொல்லுமா? டாக்டர் வரமாட்டானா? நாங்க பாத்துக்கணுமா? போடா, நீ வாமா போலாம். போயிட்டு வாங்க. ஓகே ரம்யா, பாய். பாய். சிஸ்டர், டாக்டர் இருக்காங்களா? டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ ரம்யா. ஹலோ டாக்டர். உள்ள வாமா. மூச்சு இழுத்து விடுமா.
கவலையே படாதீங்க, குழந்தை நல்லபடியா இருக்கு. நல்ல சத்துள்ள ஆகாரம், பழங்கள் கொடுங்க. அப்புறம் வாக்கிங் பெஸ்ட். மறக்காம அடுத்த மாசம் செக்கப்க்கு கூட்டிட்டு வந்துருங்க. சில டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறேன், அதை தொடர்ந்து சாப்பிடணும். டானிக்கும் எழுதி கொடுக்குறேன், சரிங்களா? விட்டு போகாம கண்டினியூஸா சாப்பிட சொல்லுங்க. Take care, ரம்யா. தேங்க்யூ டாக்டர். போயிட்டு வாங்க. வரேன் டாக்டர். ரம்யா, உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணு. ம். சொல்லு ரம்யா. என்னங்க, செக்கப் முடிஞ்சிருச்சு. ஹேய், வெரி குட். ஆமா, டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டரா, உங்க குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கான். இப்போ நீங்க உடனே வந்து என்ன கூட்டிட்டு போயிடணுமா? ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க கூடாதான். நோ ப்ராப்ளம், நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். வர வழியில ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை அப்படியே முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க, சீக்கிரம் வாங்க. ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாரோம். சரி வா, உட்காரலாம். உட்காருங்க அத்தை, வந்துருவாரு. உட்காருங்க. டைம் பார்த்து என்ன பண்ண போற? ஃபோன் பண்ணி அவன் வரானா இல்லையான்னு கேளு. ரம்யா, சொல்லு ரம்யா. எவ்வளவு நேரங்க? ஓ சாரி சாரி சாரி, ஹெவியா இருக்கு டிராஃபிக் ஜாம். நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஹாஸ்பிட்டலுக்கு வெளில நீ அம்மா வெயிட் பண்ணுங்க. சரிங்க. என்ன சொன்னா? டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டாராம். இந்த இப்ப வந்துடுறாராம். நம்மள வெளில வெயிட் பண்ண சொன்னாரு. வாங்க. ரம்யா, வரத்துக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். கால் டாக்ஸி பிடிச்சிட்டு போயிடலாமா? ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம் அத்தை. வரலன்னா ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம். புது மாப்பிள்ள பாத்தியா? ஏதோ நர்ஸ் பண்ண தேடி வந்திருக்காரு போல இருக்கு. ஐயோ, இப்பெல்லாம் பேசாதீங்க அத்தை. அவர் நம்மள பார்த்து தான் வந்திருப்பாரு. பேசாத, அவர்கிட்ட பேசாத. என்ன அத்தை நீங்க? என்னம்மா? வாங்க மாமா. என்னம்மா இது? ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு இப்படி கால் கடுக்க நடு ரோட்ல நின்றுகிட்டு இருக்க, அதுவும் வெயில்ல. எங்க நான் பெத்தது வள்ளியா? இதோ வந்துட்டே இருக்காரு மாமா. டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டாராம். அவன் இந்த டிராபிக்ல எப்ப வந்து நீ எப்ப வீட்டுக்கு போய் சேருவ? வா, நான் டிராப் பண்ணிடுறேன். அம்மா, நான் குடியிருக்கிற வீட்டுக்கு இல்ல, நீங்க குடியிருக்கிற வீட்டிலேயே டிராப் பண்றேன். வாங்க.
ஒரு கால் டாக்ஸி டிரைவர் கூப்பிடுறதா நினைச்சுக்கமா. மாமா அப்படிலாம் சொல்லாதீங்க. வாங்க வாங்க அத்தை. வாங்க அத்தை. ச்சே, போயும் போய் இந்தால் கூட போறாங்களே. ரம்யா, உடம்ப பத்திரமா பாத்துக்குமா. ம், உள்ள வாங்க மாமா. நீ கூப்பிட வேண்டியவங்களே மூணாம் மனுஷி மாதிரி நிக்கும் பொழுது நான் எப்படிமா வர முடியும்? ஏன் மேரேஜ் சென்டர்ல யாரும் ஆளு கிடைக்கலையாமா? இப்ப மேரேஜ் சென்டர் வரைக்கும் தான் போயிருக்கேன். இதுக்கும் மேல நான் போகாம இருக்கணும்னா உங்க அத்தையை வீட்டுக்கு அனுப்புமா. அப்படி அவ அந்த வீட்டுக்கு வந்தா நான் இந்த வீட்டுக்கு வரேம்மா. இங்கேயே இருக்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டா நஷ்டம் எனக்கு இல்ல, நான் வேற முடிவு எடுக்க வேண்டி வரும்.